ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் ஸ்பெஷல் உப்பு பருப்பு தான். அதுக்கு தேவையான பொருள் 1/4 கப்பு துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதோட துவரம்பருப்போடு என்னெல்லாம் நம்ம போட்டு விசில் விட போகிறோமோ அதுக்கு தேவையான பொருள் 4 பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் ஒரு 5, பூண்டு 2 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா தாளிப்புக்கு. அப்புறம் தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், பருப்பை ஒரு குக்கருக்கு மாற்றி அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதோட விசிலுக்கு நம்ம என்னென்ன தேவையான பொருள்னு பார்த்துக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை 2 ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், பூண்டு, சீரகம், குருமிளகு. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நான் 4 மிளகா 5 மிளகா போட்டிருக்கேன். உங்கள் தேவைக்கு தகுந்தாப்பில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இதோடு நம்ம பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்க போகிறோம். அப்புறம் கூடவே மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதெல்லாம் தான் நம்ம இப்போது பருப்பு வேக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள். அதோடு நான் ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, அவ்வளோதான். இப்போ பருப்பு வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 விசிலிருந்து 4 விசில் தான். நான் பருப்பு வேகிறதுக்காக விளக்கெண்ணெய் விட்டுருக்கேன். இப்போது பருப்பு நல்லா வெந்துருச்சு. 3 to 4 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம பருப்பு மாற்ற வச்சு நல்லா இந்த பருப்பை கடைஞ்சி விட்டுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு இப்போ நம்ம இந்த பருப்பை தாளித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் சூடாயிடுச்சு. தேவையான அளவு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை இதெல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இந்த வெங்காயம்லாம் வணங்குறப்போ கூட இன்னொரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதுக்கு வேறு எந்த பொருளும் தேவையில்லை. இப்போது வெங்காயம் தக்காளி வணங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பருப்பு இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இந்த பருப்பு பார்த்திங்கன்னா நெய் விட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுடு சாதத்தில் சாப்பிட்றதுக்கு இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம பருப்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு. தாளிப்பு முடிஞ்சிச்சு. நம்ம அதோட கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணி கொத்தமல்லி ஆட் பண்ணி நம்ம இறக்கிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம கொங்கு ஸ்டைல் பருப்பு ரெடி ஆகிடுச்சு. இது சுடு சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸி தான். இது டக்குன்னு செஞ்சிடலாம். நமக்கு ஒரு நாளைக்கு என்ன சாம்பார் வைக்கிறது, என்ன குழம்பு வைக்கிறதுன்னு தெரியல, டக்குன்னு இந்த பருப்பு செஞ்சு முடிச்சிடலாம். இது ரொம்ப ஈஸி தான். இதோட ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.